சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை கருத்தரங்கை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தென்சென்னை மாவட்ட செயலாளர் வேளச்சேரி ரவிசங்கர் அவர்களே, முன்னிலை வகித்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோ சீராளன் அவர்களே, வருகை தந்துள்ள நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் தூகா பகலவன், கிருபாநிதி, இன்பரசு, விஜி, வெற்றி ஆகிய தம்பிகளே, இந்நிகழ்வை ஒருங்கிணைக்கும் அரும்பணியை மேற்கொண்டு பாடாற்றி இருக்கிற பொறுப்பாளர்கள் சசிகுமார், நெல்சன், திருமாறன், சூர்யா, இன்பத்தமிழன், அமுதா ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் முதன்மை செயலாளர்கள் தோழர் உஞ்சை அரசன் அவர்களே, தம்பி பாவரசு அவர்களே, துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் எழில் கரோலின் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மக்களவை உறுப்பினர் தோழர் ஜோதிமணி அவர்களே, நம்மிடையே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மூத்த ஊடகவியலாளர் அருமை தோழர் தமிழ்கேள்வி செந்தில்வேல் அவர்களே, திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் சுபவி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அப்துல் ரகுமான் உள்ளிட்ட கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய பகுதி நிர்வாகிகளே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற பழனி அவர்களே, முத்து அவர்களே, ஆலந்தூர் தொகுதி, வேளச்சேரி தொகுதி, மயிலாப்பூர் தொகுதியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 17 வரையில் தமிழர் எழுச்சி நாளை கருப்பொருள் ஒன்றை மையப்படுத்தி ஆண்டுதோறும் நாம் கொண்டாடி வருகிறோம். கடந்த ஆண்டு கொரோனா ஆண்டு என்பதாலும் கட்சியில் பலர் கொரோனாவுக்கு பலியான காரணத்தினாலும் தமிழர் எழுச்சி நாளை நாம் கொண்டாடவில்லை. அதற்கு முந்தைய ஆண்டில் தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருள் பனை விதைகளை ஊன்றுவோம் என்கிற கருப்பொருளை மையப்படுத்தி ஒரு ஆண்டு முழுவதும் பனை விதைகளை ஊன்றினோம். ஒரு பெரிய இயக்கமாக, வெகுமக்கள் இயக்கமாக அதை முன்னெடுத்தோம். இந்த ஆண்டும் தமிழர் எழுச்சி நாள் கொண்டாட வேண்டியதில்லை என்று நான் கருதினேன். சொல்லப்போனால் 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு ஈழத்தமிழர் துயரத்தை நெஞ்சிலே இருத்தி தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் நாம் தமிழர் எழுச்சி நாளை ஆகஸ்ட் 17 கொண்டாடாமல் தவிர்த்து வந்தோம். இடையில சில ஆண்டுகள் அதை கொண்டாடுவதற்கு தோழர்கள் முனைப்பு காட்டியதன் விளைவாக
தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருளை வழங்கி அதன் அடிப்படையில் சில நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து வந்தோம். ஆக இந்த ஆண்டும் கூட தமிழர் எழுச்சி நாள் தேவையில்லை, பிறந்த நாள் கொண்டாட்டம் தேவையில்லை என்று நான் மெத்தனமாக அதை பற்றி எந்த அறிவிப்பும் செய்யாமல் இருந்த சூழலில் மாநில பொறுப்பாளர்கள் தோழர் உஞ்சையரசன், பாவரசு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் தமிழர் எழுச்சி நாள் கொண்டாடப்பட வேண்டும், அதற்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை என்று தலைமை நிலைய பொறுப்பாளர்களை, தலைமை நிர்வாக பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து கலந்தாய்வு செய்த போதுதான் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்கிற கருத்தை நான் முன்வைத்தேன். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 17 செப்டம்பர் 17 வரையில் என்னுடைய பிறந்த நாளில் இருந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாள் வரையில் பல்வேறு இடங்களில் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்னும் பெயரில் கருத்தரங்குகளை நடத்த வேண்டும், கவியரங்குகளை நடத்த வேண்டும், பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும், கொரோனா விதிகளுக்கு கட்டுப்பட்டு செயற்பட வேண்டும் என்று வழிகாட்டினோம். அதன்படி சென்னையிலே ஏற்கனவே பெரியார் திடலில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பெற்றது. பின்னர் மதுரையில் நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாளில் சேலத்திலே நடைபெற்றது. ஆங்காங்கே தோழர்கள் ஜூம் இணைப்பு வழியாகவும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். அப்படி தமிழர் எழுச்சி நாளை ஜூம் இணைப்பு வழியாக நடத்திய தோழர்கள் கட்சி வரம்புகளை கடந்து பலரை அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்துதான் வேளச்சேரி ரவிசங்கர் அவர்கள் தன்னுடைய மாவட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் நடத்த விரும்புகிறேன், கொரோனா என்கிற இந்த சூழலில் பெரிய பொதுக்கூட்டமாக நடத்த தேவையில்லை, சுருக்கமாக நீங்கள் ஒரு அரங்கை பிடித்து நடத்துங்கள் என்று நான் ஒப்புதல் தந்தேன். அதன்படி இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வில் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் சுபைபி அவர்களும், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களும், நம்முடைய அன்புக்குரிய தோழர் செந்தில்வேல் அவர்களும், அன்பு மக்களவை உறுப்பினர் சகோதரி ஜோதிமணி அவர்களும் சிறப்பு உரை வழங்கும் விருந்தினர்களாக வருகை தந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். காலம் தாழ்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்க நேர்ந்தமைக்காக வழக்கம் போல நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், வேதனையை பகிர்ந்து கொள்கிறேன். அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னதைப் போல தோழர்கள் குறித்த நேரத்தில் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எல்லா செயற்குழுக்களிலும் நான் கடினமாக கடிந்து சுட்டிக்காட்டி இருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு இன்றைக்கு நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டம் குறித்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. நேற்றைக்கு முதல் நாள் என்று கருதுகிறேன். அந்த கலந்தாய்வு கூட்டத்திலும் நான் மிக கடினமாக, மிக கடுமையாக கடிந்து கொண்டேன். உரிய நேரத்தில் நிகழ்வுகளை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். நான் உரிய நேரத்தில் தயாரானாலும் கூட என்னை எந்த நிகழ்ச்சிக்கும் உரிய நேரத்தில் பங்கேற்க விடாத அளவுக்கு பல மாவட்டங்களில் இருந்து தோழர்கள் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் கடிந்து கொண்டேன், வேண்டுகோளாகவும் வைத்தேன். இன்றைக்கு 10 மணிக்கு நான் தயாராகிவிட்டேன். வழியிலே திருமாறன் அவர்கள் ஒரே இடத்தில் குடியேற்ற வேண்டும் என்று வந்து வண்டியை மறித்தார். நான் சிறப்புரை வழங்கக்கூடிய விருந்தினர்கள், நம்முடைய தலைவர்கள் வந்துவிட்டார்கள்,
அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பிறகு போவோம் என்றதும் திருமாறனும் அவரோடு நம்முடைய முன்னணி தோழர்களும் அதற்கு உடன்படவில்லை. வண்டியை மறித்துக் கொண்டு 2 நிமிடத்தில் முடித்து கொள்ளலாம் வாருங்கள் என்று அழைத்தார்கள். ஆனால் 3-4 இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது. ஒரு நிகழ்வு என்று எண்ணி போனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அல்லது 3/4 மணி நேரத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை உருவாகிவிட்டது. மாவட்ட நிர்வாகத்தில் இதையெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் பேசியிருக்க வேண்டும். தலைவரை அழைத்து செல்வதற்கு முன்பு என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்பதை முன்கூட்டியே சொல்லி இருந்தால் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இருக்க முடியும். இத்தகைய ஒழுங்குதான் நம்மை வேகமாக வளர்க்க உதவும். என்னுடைய வேகத்திற்கு நான் அடிக்கடி தோழர்களிடம் சொல்லுவேன், என்னுடைய வேகத்திற்கு நீங்கள் ஈடு கொடுத்திருந்தால் இந்த இயக்கம் எங்கோ போய் சேர்ந்திருக்கும், எப்போதோ வலிமை பெற்றிருக்கும். இன்னும் 5 நிமிடத்தில் ஒரு இடத்திற்கு நான் போய் சேர்ந்தால் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்க முடியும் என்ற நிலை இருந்தால் கூட எங்களை விட்டு நீ போகக்கூடாது, என் வேலையை முடித்துவிட்டு போ என்றுதான் நீங்கள் என்னை மறித்துக் கொள்வீர்கள். முதலமைச்சர் பதவி கூட முக்கியமில்லை, நான் சொல்லுவதை கேள், என்னோடு செல்ஃபி எடுத்துக்கொள், அதுதான் முக்கியம் என்று எண்ணுகிற உளவியல் கொண்ட தோழர்களைத்தான் நான் பெற்றிருக்கிறேன். முன்னுரிமை அளிப்பது எதற்கு என்பதை புரிந்து கொள்வதும் ஒரு அரசியல். தலைவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் என்றால் நான் சொல்லாவிட்டாலும் திருமாறன் போன்றவர்கள், அண்ணா அந்த வேலையை முடித்துவிட்டு வாருங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். அதுவும் ஒரு அரசியல் புரிதல். அல்லது திருமாறனும் நம்முடைய மாவட்ட செயலாளரும் முன்கூட்டியே பேசி இருக்க வேண்டும். காலையில் வைத்துக் கொள்வதா, மாலையில் வைத்துக் கொள்வதா, நிகழ்ச்சியை தொடங்கும் போது வைத்துக் கொள்வதா, முடிக்கும் போது வைத்துக் கொள்வதா? உங்களுக்கு தெரியும், காலையில் நான் 8 மணிக்கு தயாரானாலும் கூட மேலிருந்து கீழே இறங்கி வருவதற்கு 3 மணி நேரம் ஆகிறது. நான் வாசலை விட்டு வெளியே அங்குலம் அங்குலமாக நகர்ந்து வர வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பார்வையாளரை பார்க்கிற ஒரே ஆள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே நானாகத்தான் இருக்கிறேன். இது பெருமைப்படுவதற்காக சொல்லவில்லை, காலத்தை எப்படி விரயமாக்குகிறோம் என்கிற வேதனைக்காக சொல்லுகிறேன். இதை தவிர்க்கவும் முடியவில்லை, அதை எதிர்கொள்ளவும் முடியவில்லை. 18 மணி நேரம் 20 மணி நேரம் இதிலேயே போய்விடுகிறது. யாரும் நம்ப மாட்டார்கள். நேற்று இரவு நான் படுக்கிற போது 3 மணி. புரட்சியாளர் அம்பேத்கர் கண் விழித்தார் என்றால் லட்சக்கணக்கான புத்தகங்களை படிப்பதற்கு கண் விழித்தார். நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதுவதற்கு கண் விழித்தார். ஆனால் உங்களை சமாதானப்படுத்துவதற்கே நான் கண் விழிக்க வேண்டியிருக்கிறது. உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் கண் விழிக்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு எழுதி கொடுப்பதற்கு, வாழ்த்து செய்தி எழுதி கொடுப்பதற்கு, அல்லது உங்கள் பிரச்சனைகளை, செய்ய முடியாத பிரச்சனைகளை செவிமடுத்து கேட்பதற்கு கண் விழிக்க வேண்டியிருக்கிறது. 1 மணிக்கு நான் சோர்வடைந்து வேளச்சேரி வந்தாலும் அங்கே 30 பேர் காத்து கிடக்கிறீர்கள். பார்க்காமல் நான் மேலே ஏற முடியாது, பார்க்காமல் நான் போய் படுக்க முடியாது. அப்படி ஒரு கல் மனதும் எனக்கு இல்லை. வந்தவர்களை எப்படியாவது போங்கள் என்று சொல்லிவிட்டு போய் படுக்கிற கல் மனசு எனக்கு இல்லை. ஐயோ வந்து விட்டார்களே, என் உடல் வருந்தினாலும் பரவாயில்லை, என் தூக்கம் போனாலும் பரவாயில்லை என்று உங்களை கடிந்து பேசிவிட்டு மறுபடியும் உங்களை அழைத்து பேசி சமாதானப்படுத்திவிட்டு அப்புறம்தான் நான் போய் படுக்கிறேன். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. அண்ணன் சுபவி அவர்களும் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களும் தயவு கூர்ந்து இந்த சூழல்களை புரிந்து கொண்டு பொறுத்திருட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கும் உள்ள கவலை தான். எனக்கு ஒரு போராட்டமாகத்தான் இது இருக்கிறது. இது ஒரு யுத்தமாகவே இருக்கிறது. இது இன்றைக்கு நேற்றைக்கல்ல, 32 ஆண்டுகளாக நான் இதைத்தான் சந்தித்து ஒரு நாளும் நான் 12 மணிக்கு முன்னதாக போய் படுத்ததாக 32 ஆண்டில் சரித்திரமே கிடையாது. இந்த 32 ஆண்டுகளில் 12 மணிக்கு நான் முன்பு படுத்ததே இல்லை. 10 மணிக்கு யாராவது படுத்து விட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். 10 மணிக்கே படுத்துட்டாரா? இதை ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன். மக்கள் நல கூட்டணியின் போது அண்ணன் வைகோ அவர்கள் இப்படித்தான் பொது மேடைகளிலேயே கட்சி தோழர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார், கண்டனமும் தெரிவித்தார்.
அண்ணன் முத்தரசன் அவர்களும் கூட அப்படி வெளிப்படையாக நம்முடைய வெல்விஷர் என்கிற அடிப்படையிலே, நம்முடைய நலம் கருதக்கூடியவர் என்கிற அடிப்படையிலே அந்த கருத்தை சொன்னார். இதை நானும் இன்றைக்கு வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம், தொலைக்காட்சியின் ஊடாக, முகநூல் ஊடாக நம்முடைய தோழர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 10 மணிக்கு மேல் ஆகிவிட்டது, அண்ணனை போய் பார்க்க வேண்டாம் என்கிற ஒரு முடிவை நீங்களே எடுக்க வேண்டும். வந்து நின்ற பிறகு நான் எப்படி உங்களை முகம் சுளித்து விரட்ட முடியும்? உங்களுக்கே தெரிய வேண்டும், 10 மணிக்கு பிறகு பார்க்கக்கூடாது. காலையில் 8 மணிக்கு முன்னதாக போய் தொந்தரவு செய்யக்கூடாது. இந்த முடிவை நீங்களே எடுத்தால் அது எனக்கு உதவியாக இருக்கும். 6 மணிக்கே வந்துவிட்டு நான் 6 மணிக்கே வந்துவிட்டேன் என்று சண்டை போடுகிறீர்கள். 6 மணிக்கு எந்த தலைவரை போய் பார்க்க முடியும்? கட்சி காலையில் 6 மணிக்கே நான் வந்துவிட்டேன் என்று 9 மணிக்கு வந்து 3 மணி நேரமாக காத்திருக்கிறேன். இது எந்த வகையிலுமே ஏற்புடையதல்ல. எனது அருமை தோழர்களே, முகநூல் வாயிலாக இதனை கவனித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்களுக்காக பாடுபட எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். எனக்காக நான் கேட்கவில்லை, உங்களுக்காக கேட்கிறேன். அண்ணன் சுபவி அவர்கள் வெளிப்படையாக விடுத்த வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொண்டு இந்த வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு சில வருத்தங்களை சொன்னார், அதை நாங்கள் சரி செய்து கொள்ள முடியும், சரி செய்வோம் என்று அண்ணனுக்கு உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாக என்னுடைய பேட்டி ஒரு வெகுஜன ஊடகத்தில் வந்தது அல்லது ஒரு அச்சு ஊடகத்தில் வந்தது என்றால் அது அண்ணன் சுபவி அவர்கள் நடத்திய இனி என்கிற ஒரு இதழில்தான், மாத இதழில்தான். அதற்கு முன்னதாக அரசியல் சார்ந்த பேட்டிகள் வரவில்லை. பொதுவான சில பேட்டிகள் குமுதம் இதழில் நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தபோது வந்திருக்கிறது. ஆனால் ஒரு இயக்கத்தின் தலைவராக நான் இருந்து என்னுடைய பேட்டியை எடுத்து 3-4 பக்கங்கள் விரிவான அளவில் என் படத்தை பதிப்பித்து நான் எதை நோக்கி பயணிக்கிறேன் என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர், அடையாளப்படுத்தியவர், அரசியல் தளத்தில் ஒரு அங்கீகாரத்தை வழங்கியவர் அண்ணன் சுபவி அவர்கள் என்பதை நான் நன்றியோடு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2 முக்கியமான தகவல்கள் சொல்ல வேண்டும். அவர் சொன்னது கூடவே இது ஒன்று, இனி இதழில் அவர் பொறுப்பாசிரியராக இருந்தபோது என்னுடைய பேட்டியை எடுத்து, இது ஒரு வளர்ந்து வருகிற இயக்கம், அம்பேத்கர் பெரியார் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு உழைக்கிற மக்களை அணிதிரட்டி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்று அடையாளப்படுத்திய நிகழ்வு. இன்னொன்று அதற்கு முந்தையது, நான் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தபோது கனிமுத்து பதிப்பகத்திற்கு வந்து அவரை சந்திப்போம். அது அண்ணா சாலையிலே தேவநேய பாவாணர் நூலகத்திற்கு பின்னால் இருந்த ஒரு கட்டிடம். அப்போது உருவாக்கப்பட்ட அமைப்பு ஈழத்தமிழர் பாதுகாப்பு கூட்டமைப்பு. அந்த அமைப்பின் சார்பிலே மனித சங்கிலி போராட்டம் ஒன்றை அறிவிப்பு செய்தோம். இயக்குனர் VC குகநாதன் அவர்களின் இல்லத்திலே அமர்ந்து பேசிய பிறகு அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நானும் சேலம் அருள்மொழி அவர்களும் என்னுடைய வகுப்பு நண்பர் சக்திவேல் என்று ஒரு தோழர், அவரும் 3 பேரும் கலந்து கொண்டோம். அது ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் என் மனதில் பதிய வைத்திருக்கிறேன். அந்த மனித சங்கிலி போராட்டத்தை ஈழத்தமிழர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பிலே நடத்த முடிவு செய்தாலும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கோருவது என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை சந்தித்து ஆதரவு கோரிய போது இந்த பேரணியில் திராவிட முன்னேற்ற கழகமும் பங்கேற்கும் என்று கலைஞர் அப்போது அறிவித்தார். அதனால் அது இன்னும் வெகுவாக பரந்துபட்ட மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக அமைந்தது. ஈழத்தமிழர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் ஒவ்வொரு புள்ளியிலும் ஒரு பாயிண்ட், ஒவ்வொரு புள்ளியிலும் 2 பேர் நின்று அதை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற பணி ஒப்படைக்கப்பட்டது. சட்டக்கல்லூரியின்
முன்னே பேரணியில் அந்த சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்களை ஒழுங்கு செய்கிற பொறுப்பு எனக்கும் சக்திவேலுக்கும் வழங்கப்பட்டது. திமுகவினர் கலந்து கொண்டதால் அது பெரிய பேரணியாக அறிவாலயத்திலிருந்து பாரிமுனை வரையில் மிகப்பெரிய நீண்ட நெடிய ஒரு பேரணியாக இருந்தது. அப்போதெல்லாம் சிசுவாக பிறக்காதவர்கள் கூட இப்போது வந்து ஈழத் தமிழர்களுக்கு இவர்கள் என்ன செய்து கிழித்தார்கள் என்று பேசுகிற அரசியலை நாம் பார்க்கிறோம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து சற்றும் மாறாமல் ஒரு அம்பேத்கர் இயக்கத்தை மொழிவழி தேசிய களத்தில் ஈடுபடுத்திய பெருமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாரும். அம்பேத்கர் இயக்கம் என்றால் நீலக்கொடி, அம்பேத்கர் இயக்கம் என்றால் இடஒதுக்கீடு, அம்பேத்கர் இயக்கம் என்றால் சமூக நீதி என்கிற தளத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் நீலக்கொடியோடு முதலாக சிவப்பை இணைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவில் எங்கும் அம்பேத்கர் இயக்கத்தின் கொடிகளில் சிவப்பு இருக்காது. எங்கே ஒருவன் அம்பேத்கர் மன்றம் என்று வைத்தாலும் நீலக்கொடியைத்தான் ஏற்றுவான். அவன் குடியரசுக் கட்சியில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை. அவன் அம்பேத்கர் பெயரில் ஒரு மன்றத்தை உருவாக்கி ஒரு படிப்பகத்தை உருவாக்கி அவன் கொடியேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரு நீலக்கொடியை ஏற்றுவான். இது இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரே நடைமுறை. மராட்டியத்திலும் சரி, உத்தரப்பிரதேசத்திலும் சரி, பீகாரிலும் சரி, இந்தியாவில் எந்த மூலை முடுக்கிலும் அம்பேத்கர் இயக்கங்களின் கொடி நீலக்கொடியாகத்தான் பறந்தது. அதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கை அடிப்படையில் ஒரு திசை வழியை, புதிய திசை வழியை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பாதி நீளம் பாதி சிவப்பு, நடுவில் நட்சத்திரம் பொறித்து இந்த கொடியை 1990 புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாள் ஏப்ரல் 14 அன்று மதுரை மண்ணில் கோப்புதூர் அருகே முதலாய் நான் ஏற்றி வைத்த போது 5 கொள்கை முழக்கங்களையும் பிரகடனம் செய்தேன். சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்று 5 கொள்கை முழக்கங்களை முன்வைத்துதான் கொடியை நான் ஏற்றினேன். தமிழ் தேசியம் என்கிற அரசியலை மொழிவழி தேசியம் என்று நீங்கள் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். மொழிவழி தேசியம் என்பதை ஏன் சுட்டிக்காட்டுகிறோம் என்றால், தமிழ் வழியில் தமிழ் தேசியம், கேரள வழியில் கேரள தேசியம், கன்னட வழியில் கன்னட மொழிவழி தேசியம் என்று அந்தந்த தேசிய இனங்கள் தங்களுக்கான தேசிய இன உரிமையை கோர வேண்டும். தேசிய இனங்களின் ஒன்றியமாகத்தான் இந்திய ஒன்றிய அரசு இருக்க வேண்டும் என்கிற பார்வையின் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் தமிழ் தேசியத்தையும் கொள்கை முழக்கங்களும் ஒன்றாக இணைத்துக் கொண்டோம். இது தொடர்பாகவும் அண்ணன் சுபவி அவர்களுக்கும் எனக்குமான ஒரு உரையாடல் போகிற போக்கிலே அவர் என்னிடத்திலே வைத்த ஒரு கருத்து, அந்த தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை முடித்துக் கொண்டு இறங்கி விடைபெறுகிற போது அவர் என்னை தட்டி கொடுத்து பேச்சு நன்றாக இருந்தது. ஆனால் ஏன் இந்த இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள், எதற்காக இதிலே இந்திய என்ற சொல்லை இணைத்திருக்கிறீர்கள், நாம் எல்லாம் தமிழர்கள் தானே என்று சொன்னது இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. நான் அப்போது சொன்னேன், அப்போது தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா என்று இருந்த அந்த இயக்கத்தின் பெயரை தமிழ்படுத்தி இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் கீழே விடுதலை சிறுத்தைகள் என்றுதான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு துண்டறிக்கையை எடுத்து காட்டினேன். பெயரை மேலே டிபிஐ என்று போட்டிருப்போம், ஆனால் கீழே விடுதலை சிறுத்தைகள் என்று நான் அப்போதே அறிமுகப்படுத்தினேன். அந்த மாநாடு முடிந்ததும் அவர் இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் என்கிற அந்த சொல்லுக்குள் இருக்கிற அரசியலை எனக்கு உணர்த்தினார். நாம் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களாக வளர வேண்டும் என்கிற அந்த புரிதலை வெளிப்படுத்தினார். இப்படித்தான் எங்களுக்கு இடையிலான அந்த அரசியல் சார்ந்த, கொள்கை சார்ந்த, பெரியாரியம் சார்ந்த, அம்பேத்கரியம் சார்ந்த, மார்க்சியம் சார்ந்த அரசியல் உறவு வளர்ந்தது, வலுப்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்து நிற்கிறோம். அந்த உறவை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
எந்த சூழலிலும் இடதுசாரிகளோடு ஒரு இடைவெளி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறோம். மார்க்சியம் நமக்கு அந்நியமானதல்ல, பெரியாரியம் ஓபிசிக்கானதல்ல, அம்பேத்கரியம் தலித்துகளுக்கானதல்ல. இவை சமூக நீதிக்கானது, சமத்துவத்திற்கானது. அதுதான் கொள்கை, அதுதான் கோட்பாடு. மார்க்சியத்தின் இலக்கு என்பதும் சமத்துவம்தான், பெரியாரியத்தின் இலக்கு என்பதும் சமத்துவம்தான், அம்பேத்கரின் இலக்கு என்பதும் சமத்துவம்தான். ஈக்குவாலிட்டி, வேறுபாடு கூடாது, பாகுபாடு கூடாது, ஆதிக்கம் கூடாது, ஒடுக்குமுறை கூடாது, சுரண்டல் கூடாது. ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் இவைதான் நம்முடைய பகை கருத்தியல், பகை சக்திகள். ஆகவே ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக, ஒடுக்குமுறையை எதிர்ப்பதற்காக, சுரண்டலை எதிர்ப்பதற்காக அம்பேத்கரியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் மார்க்சியவாதிகளும் கைகோர்த்து ஒரே களத்தில் நிற்க வேண்டும் என்கிற பார்வையை இன்றைக்கு வெகுமக்கள் பார்வையாக மாற்றிக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்திய அளவில் எந்த அம்பேத்கர் இயக்கமும் எனக்கு தெரிந்து மொழிவழி தேசியத்தை பேசுவதாக சான்றுகள் இல்லை. இதுவெல்லாம் தமிழக அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்த அரசியல் முன்னெடுப்புகள். நீளம் என்பதில் சிவப்பை இணைத்தோம் என்பது ஒரு முன்னெடுப்பு. அதற்குள்ளே ஒரு அரசியல் இருக்கிறது, கோட்பாடு, நுட்பம் இருக்கிறது. சாதி ஒழிப்போடு தமிழ் தேசியத்தையும் இதர அரசியலையும் இணைத்தல் என்பது விடுதலை சிறுத்தைகளின் முன்னெடுப்புகளுள் முக்கியமானவை. எங்களுக்கான உரிமைகள் வேண்டும் என்று, இடஒதுக்கீடு வேண்டும் என்று, மனைப்பட்டா வேண்டும் என்று இதர கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருந்த அம்பேத்கர் இயக்கங்கள் மத்தியில் எங்களின் பார்வை விசாலமானது. ஜனநாயக சக்திகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பை கொண்டது, பொறுப்பை புரிந்தது என்கிற அடிப்படையிலே சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, பெண் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற ஐவகை கொள்கை முழக்கங்களை இணைத்த இயக்கம், அம்பேத்கரின் பெயரில் இயங்குகிற இயக்கங்களிலேயே ஒரே இயக்கம் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அந்த அடிப்படையில் தான் தோழர்களே இன்றைக்கு சனாதன எதிர்ப்பை நாம் உயர்த்தி பிடிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாம் சங் பரிவாரியத்தை எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாம் RSS மக்களிடத்தில் அம்பலப்படுத்துகிறோம். RSS அரசியல் குழந்தைதான் பிஜேபி என்பது. பிஜேபியின் கலாச்சார அணி அல்ல RSS. RSS அரசியல் பிரிவு பிஜேபி. RSS பெற்ற குழந்தை பிஜேபி. பிஜேபி பெற்ற பிள்ளை அல்ல RSS. RSS ஓடு இணைந்து செயல்படுகிற இயக்கங்கள் தான் சங் பரிவாரங்கள், சங்க குடும்பம். RSS என்கிற சங்கம். இதை உணர்ந்து கொள்ளாமல் நம்மால் அம்பேத்கரியத்தை செழுமைப்படுத்த முடியாது. பெரியாரியத்தையும் மார்க்சியத்தையும் புரிந்து கொள்ளாமல் அம்பேத்கரியத்தை நாம் செழுமைப்படுத்த முடியாது. விடுதலை சிறுத்தைகளின் வரவுக்கு முன்பு வரை பெரியாரை ஓபிசி தலைவர் என்றும், திராவிட இயக்கங்கள் எல்லாம் SC சமூகத்திற்கு எதிரான கட்சிகள் என்றும் இங்கே மிகப்பெரிய கருத்து பரப்புதல் நடந்தது. அது இங்கே நீடித்தும் நிலைத்தும் இருந்தது. அம்பேத்கர் என்றால் SC தலைவர், பெரியார் என்றால் ஓபிசி தலைவர். அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவர், SCக்கான தலைவர் இல்லை. எனக்கு தெரிந்து பெரியார் படத்தை அம்பேத்கர் இயக்கங்களில் துண்டறிக்கைகளிலும் சுவரொட்டிகளிலும் போட்டு பதிவு செய்து மக்களிடத்தில் கொண்டு போய் பரப்பிய முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் எப்படி பண்பு மாற்றம் நிகழ்ந்து வருகிறது என்பதற்காக. இதில் உரிமை கோருவதற்கு எதுவும் கிடையாது.
பெருமை பேசுவதற்காக சொல்லவில்லை, உரிமை கூறுவதற்காக சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகள் எத்தகைய பண்பு மாற்றத்தை இந்த சமூக தளத்தில் அல்லது அரசியல் தளத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக. வேறு யாரும் இதை சொல்ல முடியாது, அதை நான் தான் சொல்ல முடியும். ஆகவே பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை பிரித்து பார்க்க முடியாது. இவர்களுக்கு சமூக நீதி மட்டும்தான் அடையாளம், சாதியோ மொழியோ மதமோ அடையாளம் இல்லை. பெரியார் தமிழரா, அம்பேத்கர் தமிழரா என்று கேட்டால் இந்த குதர்க்கவாதத்திற்கு எப்படி விடை சொல்ல முடியும்? பெரியார் தமிழர் இல்லை என்றால் அடுத்து அம்பேத்கர் தமிழர் இல்லை என்று சொல்லாமல் சொல்லப்படும். பெரியாரும் அம்பேத்கரும் தமிழர் இல்லை என்றால் மார்க்ஸை நீ ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவர் இந்தியரும் இல்லை என்றாகிவிடும். இதை போல ஒரு அபத்தம் வேறு என்னவாக இருக்க முடியும்? இதை விட ஒரு அரசியல் அறியாமை வேறு என்னவாக இருக்க முடியும்? இதுதான் நம்முடைய வாதம். யாரையும் தனிப்பட்ட முறையிலே காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் விமர்சிப்பது நம்முடைய நோக்கம் இல்லை. எந்த ஒரு இயக்கத்தின் மீதும், எந்த ஒரு தலைமையின் மீதும், எந்த ஒரு தனிநபரின் மீதும் நமக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. சில பேருக்கு திருமாவளவன் தான் எதிரி என்று வரையறுத்துக் கொண்டு செயல்படக்கூடிய கும்பல் உண்டு. அவர்களுக்கு விடை சொல்லுவதும் நம்முடைய பொறுப்பு அல்ல. அவர்கள் அப்படியே கிடக்கட்டும், அந்த எல்லைக்குள்ளேயே அவர்கள் கிடந்து உழலட்டும். திருமாவளவன் எதிர்ப்பு என்பதற்குள்ளேயே அவர்கள் வீழ்ந்து கிடக்கட்டும். அவர்கள் விசாலமான பார்வையை ஒருபோதும் பெறப்போவதில்லை. மார்க்சும் சமூக நீதிக்கான தலைவர் தான். ஆகவே கொள்கைதான் நமக்கான அடையாளமாக இருக்க முடியும், சமூக நீதி தான் நமக்கான அடையாளமாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் நமக்கான நட்பு சக்திகளை, நேச சக்திகளை நாம் அடையாளம் காண முடியும், கைகோர்த்து களமாட முடியும். நாம் கேட்கிற அத்தனை கோரிக்கைகளும் சமூக நீதி சார்ந்ததுதான். எனக்கு மனைப்பட்டா வேண்டும் என்றாலும் அது சமூக நீதி கோரிக்கை தான். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பது மட்டுமல்ல சமூக நீதி. பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதும் சமூக நீதி கோரிக்கை தான். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தீர்மானிக்கிற உரிமை பெண்களுக்கு வேண்டும் என்பதும் சமூக நீதி கோரிக்கை தான். சமூக நீதி என்பது வெறும் ரிசர்வேஷன் அல்ல. ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன், ரிசர்வேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் என்பது மட்டுமே சமூக நீதி அல்ல. ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் என்பது சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ் இஸ் நத்திங் பட் ஆன்டி டிஸ்கிரிமினேஷன். பாகுபாடுகளுக்கு எதிரானது, அதுதான் சமூக நீதி. பெண் என்பதனாலேயே ஒடுக்குவது, பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்பதனாலேயே இழிவுபடுத்துவது, சூத்திரன் என்பதனாலேயே இழிவுபடுத்துவது, அல்லது அவனை அரசியல் ரீதியான சக்தியாக வளர விடாமல் தடுப்பது, பொருளாதார வலிமை பெற விடாமல் தடுப்பது, நிலம் உள்ளவனாக மாறாமல் தடுப்பது, அதிகாரம் இல்லாதவனாக ஆக்குவது. உனக்கு நிலத்தை பறித்தாலும், கல்வியை பறித்தாலும், வேலை வாய்ப்பை பறித்தாலும் அது அடிப்படையில் அதிகாரத்தை பறிப்பதாகும். உனக்கு நிலம் கொடுத்தால், கல்வியை கொடுத்தால், வேலையை கொடுத்தால் அது அதிகாரத்தை கொடுப்பதாகும். எனவே சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் வாட்? அதிகாரத்திற்காக. சமூக நீதி என்பது எதற்காக? அதிகாரமயப்படுத்துவதற்காக, அதிகார வலிமைப்படுத்துவதற்காக. எம்பவர்மெண்ட், எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித்ஸ், தலித்துகளை அதிகார வலிமை உள்ளவர்களாக ஆக்குவது, பெண்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக ஆக்குவது. பொருளாதார வலிமை என்பது வேறொன்றுமில்லை, அதிகார வலிமை. கல்வி வலிமை என்பது வேறொன்றுமில்லை, அதிகார வலிமை. நீ படித்தால்தான் ஒரு விஓவாக வர முடியும், நீ படித்தால்தான் ஒரு ஆசிரியராக வர முடியும். ஆசிரியர் என்பது வேலை அல்ல, அதிகாரம். விஓஓ என்பது வருமானத்திற்குரிய வேலை அல்ல, அதிகாரம். அதிகாரமயப்படுத்துதல். ஒரு பியூன் என்பது கூட அது வெறும் வருமானத்திற்கான வேலை அல்ல, அது அதிகாரமயப்படுத்துவது.
IAS என்பது அலங்கார பதவி அல்ல, அது அதிகார வலிமையை தருவது. ஒரு இன்ஸ்பெக்டர் என்பது தன்னுடைய செல்வாக்கை காட்டிக் கொள்வதற்கான ஒரு பகட்டு நிறைந்த பதவி அல்ல, அது அதிகாரத்தோடு தொடர்புடையது. எனவே எதற்காக சமூக நீதி? டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக சமூக நீதி. கல்வியை பகிர்ந்து கொடு, வேலை வாய்ப்பை பகிர்ந்து கொடு என்றால் அதிகாரத்தை பகிர்ந்து கொடு. அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் முதலாக தேர்தல் அரசியலுக்கு வந்தபோது எழுப்பிய முழக்கம், அந்த முழக்கத்தில் ஒரு கோட்பாடு இருக்கிறது, அந்த முழக்கத்தில் சமூக நீதி அரசியல் இருக்கிறது. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்பது சிங்குலர், கடைசியா இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகம் போய் சேர வேண்டும். அவன் கருத்து சொல்ல உரிமை பெற்றவன், அவன் சுதந்திரமாக முடிவெடுக்க உரிமை பெற்றவன். அது ஜனநாயகம், அது சிங்குலர். ஒருமையில் சொல்லுகிறோம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், அது புளூரல். சமூகமாக அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். பவர் ஷேர் என்பது மக்கள் தொகுதிக்காக வழங்குவது. ஒரு திருமாவளவன் ஒரு MP ஆகிறான் என்று சொன்னால் அவன் எந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறானோ அந்த சமூகம் எம்பவர் ஆகிறது. அவன் தனிப்பட்ட முறையிலே MP ஆக முடியாது. ஆனால் ஒவ்வொருவனும் நானே MP என்று எண்ணக்கூடிய உணர்வை உளவியல் ரீதியாக அது தருகிறது. ஒரு அரசியல் கட்சியில் ஒருவன் MP ஆக இருந்தால் அவன் தொகுதிக்கு MP. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒருவன் MP ஆக இருந்தால் அவன் மாநிலத்திற்கே MP, ஒரு சமூக தொகுதிக்கே MP. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவினர் அனைவருக்குமான MP. அப்படித்தான் மக்கள் உணர்கிறார்கள், நம்புகிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். இந்த உளவியலை தருவதுதான் சமூக நீதி. ஆகவே MLA ஆவதும் MP ஆவதும் அந்த தனிநபருக்கான பதவி அல்ல, ஒரு சமூகத்திற்கு பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய அதிகார பகிர்வு. இந்த சமூக நீதியே கூடாது, இதை அழித்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படக்கூடிய கும்பல் தான் சனாதன கும்பல். சனாதனம்னா என்ன? அது அந்த வார சில பேர் சனாதானம், தானம் இல்ல, சனாதனம். அவனுடைய சொல்லதான் நம்ம பயன்படுத்துறோம். அது பாலி மொழியோ அல்லது சமஸ்கிருத மொழியோ ஏதோ தமிழ் அல்லாத ஒரு மொழி. சனாதன், அதான் சனாதனம் தமிழ் வந்து. சனாதன் அப்படின்னா நிலையானது, அழிவில்லாதது, தொடக்கம் இல்லாதது, முடிவில்லாதது என்று பொருள், மாற்றம் இல்லாதது என்று பொருள். நேரடியான பொருள், அந்த சொல்லுக்கு நேரடியான பொருள் மாறாதது என்று பொருள், அழியாதது என்று பொருள், தொடக்கம் இல்லாதது, முடிவில்லாதது என்று பொருள். அதான் சனாதனம். ஆனால் அது இங்கு என்னவாக உணரப்பட்டிருக்கிறது அல்லது நடைமுறையில் இருக்கிறது என்றால், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற மனிதகுல வேறுபாடு மாறாதது. பார்ப்பனன் எல்லோரையும் விட உயர்ந்தவன் என்கிற இந்த கருத்து ஒருபோதும் அழியாதது. அதான் சனாதனம். பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் பெண்கள் ஆண்களுக்கு கீழானவர்கள். அதான் சனாதனம். அந்த கருத்து மாறாது, அந்த கருத்தியல் அழியாது. இது சனாதனம். 4 வருணம் உண்டு, இந்த வருணத்தை நானே படைத்தேன் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், பகவானே சொல்லி இருக்கிறார். எனவே இந்த 4 வருணத்தை யாராலும் மாற்ற முடியாது. இந்த 4 வருணத்தில் 4வது வருணமாக இருக்கிற சூத்திரன் மேலே உள்ள 3 வருணங்களுக்கும் அடிமை என்கிற கருத்து மாறாது. இவன் உடல் உழைப்பை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கிற கருத்து மாறாதது, அழிக்க முடியாதது, நிலையானது. அதுதான் சனாதனம். எனவேதான் இந்த கருத்தை எதிர்க்கிற போராட்டம் சனாதன எதிர்ப்பு போராட்டம். இதை எப்படி எதிர்க்க முடியும்? அதுக்கு நம்முடைய முன்னோர் கண்டுபிடித்த வயா மீடியா ஒரு வழிமுறை தான் சோசியல் ஜஸ்டிஸ். இதை எப்படிதான் உடைக்கிறது? இதை எப்படி உடைக்க முடியும்? அதிகாரமயப்படுத்துதல், அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணும். அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறது என்ன வழிமுறை?
காலம் காலமாக மறுக்கப்பட்ட நீதியை மறுபடியும் கொடுக்க வேண்டும், மறுக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும். மறுக்கப்பட்டவர்களுக்கு வழங்குகிற போது போட்டியில் கலந்து கொண்டவர்களில் அதிகமாக மதிப்பெண் பெற்றவர்கள் அல்லது வலிமையாக உள்ளவர்கள் குறிப்பிட்ட சிலர் அந்த வாய்ப்பை இழக்க நேரும். அவர்களோடு போட்டியில் பங்கு போட முடியாமல் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை என்கிற அடிப்படையில் அது பகிர்ந்தளிக்கப்படும். எனவே இந்த நீதி மேலோட்டமாக பார்த்தால் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே, இரண்டு மாணவர்களுக்கு இடையிலே, இரண்டு போட்டியாளர்களுக்கு இடையிலே ஒருவன் அதிக மதிப்பெண் எடுத்தும் கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை, இவனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, இது பெரிய அநீதியா, அநீதி இல்லையா என்று கேள்வி எழுப்ப முடியும். அது அநீதி இல்லை, இது சமூக நீதி. இப்படித்தான் இது வழங்க முடியும். அப்போதுதான் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்முடைய முன்னோர் கண்டறிந்த ஸ்ட்ராட்டஜி என்பதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். ஒரு உத்தி முறை. எதற்காக? சமத்துவத்தை அடைவதற்காக. இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சமூக நீதி சமூகங்கள் தங்களுக்கான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகளை கேட்டு பெறுகிறோம். யார் யார்? ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பிசி, எம்பிசி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் கிடையாது, அல்லது பிராமின்ஸ் கிடையாது. ஏன் கிடையாது? எண்ணற்ற பல தலைமுறைகளுக்கு முன்பே அவர்களுக்கு கல்வி போய் சேர்ந்து விட்டது. அதிகாரம், கல்வி போகாவிட்டாலும் அதிகாரம் சேர்ந்து விட்டது. அவர்கள் சமூக ரீதியான தகுதியை, உயர்ந்த இடத்தில் இருக்கும் தகுதியை ஒரு பொது உளவியலாக கட்டமைத்து அந்த பொது உளவியலில் அமர்ந்து கொண்டு அதிகாரத்தை நுகர்கிறார்கள். இவர்கள் உயர்ந்தவர்கள், மேலானவர்கள். இவர்கள் ஆண்டவனோடு நேரடியாக பேசக்கூடியவர்கள். இவர்கள் மொழியை மட்டுமே ஆண்டவனால் புரிந்து கொள்ள முடியும். இவன் வேள்வியை நடத்தக்கூடிய வலிமை பெற்றவன், யாகம் நடத்தக்கூடிய வலிமையை பெற்றவன், இவன் வானவியல் அறிந்தவன், இவன் நாளை நடக்கப் போகிற ஒன்றை யூகித்து சொல்லக்கூடியவன் அல்லது தமது அகக்கண்ணால் பார்க்கக்கூடியவன், இவன் வலிமை வாய்ந்தவன், வலிமை வாய்ந்தவன், பரப்பால் உயர்ந்தவன், பரப்பால் உயர்ந்தவன் என்கிற பொது உளவியல் இந்த சமூகத்தில் வெகுவாக கட்டமைக்கப்பட்டு விட்டது. ஆகவே அவர்கள் மட்டுமே துய்த்து கொண்டிருந்த, நுகர்ந்து கொண்டிருந்த அதிகாரம் அவர்களுக்கு கீழே கிடக்கிற அனைவருக்கும், உடல் உழைப்புள்ள அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அந்த அதிகார பகிர்வுக்காக கண்டறியப்பட்ட வழிமுறைதான் சமூக நீதி. முதலில் தீண்டப்படாதவர்கள் என்கிற அடையாளம் உள்ளவர்களை பட்டியல்படுத்தி சமூக இழிவுகளை இவர்கள் மீது தொடர்ந்து திணிக்கிறார்கள் என்கிற அடிப்படையிலே பட்டியல்படுத்தி இவர்களுக்கான சமூக நீதி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டதால் இவர்கள் மட்டுமே இடஒதுக்கீட்டில் வந்தவர்கள் என்கிற ஒரு பார்வை இங்கே உண்டு. ஆனால் சூத்திரர்கள் அல்லது பிசி, எம்பிசி என்கிற வகைராக்களை சார்ந்த சமூகங்களும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள், அன்டச்சபிலிட்டி என்கிற பிராக்டிஸ், அந்த நடைமுறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கல்வி மறுக்கப்பட்டவர்கள், அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள். எனவே அதிகாரம் மறுக்கப்பட்டதால் ஓபிசி என்கிற அந்த சமூக பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. புரட்சியாளர் அம்பேத்கர் ஓபிசி என்கிற சமூக பிரிவினருக்கும் தனியே ஒரு கமிஷன் அமைத்து அவர்களின் கோரிக்கைகளை கண்டறிந்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே கோரிக்கையாக எழுப்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிற போது சொன்ன பல காரணங்களுள் இதுவும் ஒன்று. ஓபிசி சமூகத்தினருக்கான நலன்களை விவாதிப்பதற்கு, அவர்களின் கோரிக்கைகளை கண்டறிவதற்கு ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று நான் வைத்த கோரிக்கையை இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கொண்டு வந்த கோட் ஆஃப் இந்து பில் என்கிற சட்ட மசோதாவை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளவில்லை. பெண்களுக்கு சம உரிமை அளிக்கக்கூடிய அந்த சட்ட மசோதாவை புறக்கணித்து விட்டது.
இப்படி பல காரணங்கள். ஓபிசி சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார். அவர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஓபிசி சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு கேட்டார்? அதிகாரம் மறுக்கப்பட்ட சமூகம், எம்பவர் ஆக வேண்டிய சமூகம். அந்த சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையைத்தான் அம்பேத்கரின் பார்வையில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறது. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். அப்படின்னா ஒரிஜினலி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் யாரு? இவங்களை அதர் பேக்வர்ட் சொன்னா ஒரிஜினலி பேக்வர்ட் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ். எஸ்சியும் பிசி தான், எஸ்சி தான் பிசி, எஸ்சி அல்லாதவர்கள் ஓபிசி. எஸ்சி மட்டும் பட்டியல்படுத்தப்பட்டவர்கள் அல்ல, எல்லோருமே பட்டியல்படுத்தப்பட்டவர்கள் தான். எஸ்சிக்கு மட்டும் தனியா ஒரு பெரிய லட்ஜர் வச்சிருக்காங்க நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. பட்டியல் சமூகம்னா பிசியும் பட்டியல் சமூகம் தான், எம்பிசியும் பட்டியல் சமூகம் தான், ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் சமூகம் தான், ஷெட்யூல் டிரைப்ஸும் பட்டியல் சமூகம் தான். இன்னும் சொல்ல போனா பிராமணர்களோட எத்தனை சாதின்னு பட்டியல் இருக்கு அரசுகிட்ட. சாதி இருக்கிறவரை எல்லா சாதிகளும் பட்டியலில் இருக்கிறது. பட்டியலில் உள்ள சமூகங்களில் சமூக நீதியை கோருகிற பட்டியல் சமூகங்கள் தான் நாம். சமூக நீதி கோருகிற பட்டியல் சமூகங்கள் தான் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ். இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் ஒற்றுமை தான் இப்ப நாம பேசுற ஒற்றுமை, சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை. ஏனென்றால் ஆட்சியில் அமர்ந்திருக்கிற சனாதன சக்திகள், RSS உள்ளிட்ட சங்பரிவார் கும்பல் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிற இயக்கங்கள். அதை புரிந்து கொள்ளாமல் சில பேர் அந்த கும்பலோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். அவங்க அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுறாங்க, அம்பேத்கர் பிறந்த நாள்ல போய் காலை தொட்டு கும்பிடுறாரு மோடி. அம்பேத்கர் சமூகத்தை சார்ந்த சிலருக்கு பதவியை தருகிறார், அமைச்சர் பதவி தருகிறார். அம்பேத்கர் பெயரை சொல்லுகிற இயக்கங்களை எல்லாம் போய் சந்தித்து அமித்ஷா பேசுகிறார். இதெல்லாம் எதுக்கு? எஸ்சி சமூகத்தில் கன்வர்ஷன் அதிகமா நடக்குது, கன்வர்ஷனை தடுக்கிறதுக்கான சூழ்ச்சி. நிறைய பேர் ஏசப்பாவை பின்பற்றி போறான், அவனா போறான், யாரும் சொல்லல. கிறிஸ்தவ மதத்துக்கு போறான். இப்ப ஷெட்யூல் காஸ்ட்ல தான் நிறைய மதமாற்றம் நிகழ்கிறது. இஸ்லாத்துக்கு போவதை விட கிறிஸ்தவத்துக்கு போறான். இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்டவர்களாக அல்லது பூர்வீக குடிகளாக இருந்தவர்கள் தான் இன்றைய இஸ்லாமியர்கள். யாரும் அராபியில் இருந்து வந்தவர்கள் இல்லை. அவர்கள் இன்றைக்கு 16, 15, 11, 10% மேல், 15, 16 அவ்வளவு சதவீதம் எங்கிருந்து உருவானார்கள்? அவர்கள் அனைவருமே முன்னாள் இந்துக்கள் தான். உங்கள் பாஷையில் சொல்ல போனார், இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் யார்? முன்னாள் இந்துக்கள் தான். ஏன் அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள்? ஆனால் சனாதன சக்தியில் என்ன சொல்லுவார்கள் என்றால், இவங்க பிரியாணிக்காக முஸ்லிம் மதம் மாறிட்டாங்க, இவங்க கோதுமைக்காக கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்கன்னு அறியாமையில் பேசிக் கொண்டிருக்கிறார். அது அவருடைய அறியாமை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சமூக கட்டமைப்பில் நிலவுகிற பாகுபாடுகளும் இழிவுகளும் தான், ஒடுக்குமுறைகளும் தான். இங்க இருக்கிறவர்களும் உருப்பிட முடியாது. ஒரு கிறிஸ்டியன் ஆயிட்டா நமக்கு இந்த தொல்லை இல்லை, ஈஸியா சர்ச்சில் உட்கார்ந்து வழிபாடு செய்யலாம், படிக்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், சுதந்திரமா நம்முடைய வாரிசுகள் வாழ்வாங்க அப்படின்னு அவனா முடிவு பண்றான். மீனாட்சிபுரத்தில் மதமாறிய இஸ்லாமியர்கள் எல்லாம் இன்னைக்கு இஸ்லாமியர்களாக மட்டுமே நடத்தப்படுகிறார்கள். பழைய சாதி அடையாளம் போயிருச்சு, பழைய சமூக அடையாளம் போயிருச்சு, சமூக இழிவு இல்லை, அதனால போறான். இப்ப இவன் மதத்தை காப்பாற்றுவதற்காக எஸ்சி சமூகங்களை அரவணைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுகிறார்கள். இவன் உடைக்க பார்க்கிறான். இந்த இடம்தான் தொடர்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எஸ்சி என்கிற பெயரில் எல்லோரும் ஒன்றிணைந்து விடக்கூடாது, உடைக்க பார்க்கிறார்கள். ஓபிசி என்கிற பெயரில் இந்தியா முழுவதும் இந்த சமூகங்கள் இணைந்து விடக்கூடாது, உடைக்க பார்க்கிறார்கள்.
புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த சமூக நீதிக்கு வழிவகுக்கிறது. எனவே இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது, அதை தூக்கி எறிந்துவிட்டு மனு தர்மத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதை நேரடியாக செய்ய முடியாது, வெளிப்படையாக செய்ய முடியாது. எனவே ஷெட்யூல் காஸ்ட் மக்களை அரவணைத்துக் கொண்டு அந்த இயக்கங்களை தன்வயப்படுத்திக் கொண்டு அதை சாதித்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இந்த சூது சூழ்ச்சியை புரிந்து கொண்டு இந்தியாவிலேயே அவர்கள் விரித்த வலையில் சிக்காமல் சமூக நீதிக்கு போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர்கள் கொசுவுக்கு வலையை கண்டுபிடித்திருக்கலாம், மீன் வலையை கண்டுபிடித்திருக்கலாம், இதர விலங்குகளை பிடிப்பதற்கு வலையை கண்டுபிடித்திருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பிடிப்பதற்கு எந்த கொம்பனாலும் எந்த சதிவலையையும் பின்ன முடியாது. ஏனென்றால் நாங்கள் அம்பேத்கரை படித்திருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை மட்டுமல்ல, தந்தை பெரியாரை படித்திருக்கிறோம். தந்தை பெரியாரை மட்டுமல்ல, மார்க்சியத்தை உள்வாங்கி இருக்கிறோம். எனவே விடுதலை சிறுத்தைகளின் முன்மொழிவு என்னவென்றால், யூனிட்டி ஆஃப் த கம்யூனிட்டிஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி கோருகிற சமூகங்களின் ஒற்றுமை. இதை தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்வோம். இன்னும் இன்னும் விரிவாக இதை பரப்புவோம். செப்டம்பர் 17 நாம் நிறுத்திக் கொள்ளவில்லை, இதை மேலும் நீட்டிக்க நான் ஒப்புதல் அளித்திருக்கிறேன். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, யார் நம்மோடு சேர வேண்டுமோ ஜனநாயக சக்திகள், அவர்கள் நம்மோடு சேரும் காலம் வரையில் நாம் இந்த முன்முயற்சிகளை விடாமல் முன்னெடுத்து செல்வோம் என்பதை சொல்லி, மாலை 4 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் அருகே துறைமுகம் பகுதியில் நமது கண்டன போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டத்திலும் நீங்கள் வெகுவாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற நமது அண்ணன் இரா முத்தரசன் அவர்களுக்கும், பேராசிரியர் சுபவி அவர்களுக்கும், தோழர் செந்தில்வேல் அவர்களுக்கும், மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி அவர்களுக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.